அனைவருக்கும் வணக்கம். எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, சேலம் மாவட்டத்தினுடைய புகழ்பெற்ற ஊர் தாரமங்கலம் தெரியும் எல்லாருக்குமே. அந்த தாரமங்கலம் ஊர்ல இருந்து நங்கவள்ளி போற ரோடு இருக்கு. அந்த நங்கவள்ளி போற ரோட்ல அண்ணா சிலை இருக்கு. அந்த அண்ணா சிலைக்கு வலதுபுறத்துல அமைந்துள்ள பாருங்க, பின்னாடி தெரிவி பாருங்க, பத்ரகாளி அம்மன் கோயில். தாரமங்கலம் டு நங்கவள்ளி சாலையில அண்ணா சிலைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பத்ரகாளியம்மன் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய காண்போர் வியக்கக்கூடிய கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பான நம் முன்னோர்களுடைய கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக திகழும் எண்கோண வடிவக்குளம் அல்லது 8 கோண வடிவக்குளம் என்று அழைக்கப்படும் இந்த குளத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். இந்த குளத்தை அனைவரும் நேரில் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு குளம் இது. இது பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வாங்க, கீழே பாருங்க. இந்த குளத்தோட மேல் பக்கம் வட்டமா இருக்கும். குளத்தோட மேல்புறம் வட்டமா இருக்கும். ஆனா குளத்துக்கு இறங்கி செல்லக்கூடிய படிக்கட்டுகள் எண்கோண வடிவத்துல, 8 எண்கோண வட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி படிக்கட்டுகள் எண்கோணத்துல இருக்கும். நடுவுல குளம் கீழே பாத்தீங்கன்னா குளம் சதுரமா இருக்கும். இதுதான் இதனுடைய ஒரு சிறப்பு அம்சமே. குளத்தோட மேல்புறம் வட்டமாகவும் இறங்கி செல்லும் படிக்கட்டுகள் எண்கோண வடிவத்திலும், நடுவில் இருக்கக்கூடிய குளம் சதுரமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கற்களை கொண்டு முழுக்க கருங்கற்களால் கொண்டு இந்த முன்னோர்கள் கட்டிய இந்த குளம் ஒரு 1000 ஆண்டுகள் ஒரு பழமையான குளம். இது தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலினுடைய தென்கிழக்கு பகுதியில இது இந்த குளம் அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அதை பாருங்க, அந்த குளத்துல எல்லாம் விளக்கு வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் தெரியுது. இதோட மற்றொரு சிறப்பு என்னன்னாக்கா, இதுல நம்ம இறங்கி படிக்கட்டுல இறங்கி நின்று ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா, அந்த கல்லு குளத்துல உள்ள திரும்ப நம்மகிட்டயே வரும் மாதிரி இந்த எண்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை அமைச்சிருக்காங்க. நம்ம ஒரு கல்லு தூக்கி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கல்லு திரும்ப நம்மகிட்டயே வந்துடும். அந்த மாதிரி எண்கோண வடிவ படிக்கட்டுகள் தான் இதுல சிறப்பு. இந்த குளத்துல 3 வடிவம் இருக்கு. மேல வட்ட வடிவம், இறங்கி செல்லும் படிக்கட்டுகள் எண்கோண வடிவத்துல இருக்கு, குளம் சதுரமா இருக்கு. சோ இந்த எண்கோண வடிவ குளம் 8 வடிவ குளம்னு சொல்லி இது காண்போர் வியக்கும். இது தாரமங்கலத்திற்கும் நம் சேலம் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்கும் ஒரு குளமாகும். பத்ரகாளியம்மன் கோயில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது. அந்த பத்ரகாளியம்மன் கோயில், தாரமங்கலம் பத்ரகாளியம்மன் கோயில் நங்கவள்ளி சாலையில் அண்ணா சிலை பக்கத்துல இருக்கிற பத்ரகாளியம்மன் கோயில் முன்னாடி இந்த எண்கோண வடிவ குளம் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான பழமையான நம்முடைய முன்னோர்களின் கட்டிட கலைக்கு, சிற்ப கலைக்கு, அந்த தொழில்நுட்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு குளம். இந்த வரலாற்று ஆய்வாளர்கள், மாணவ மாணவியர்கள், இந்த தாரமங்கலம் ஊருக்கு வரவங்க எல்லாருமே இந்த எண்கோண வடிவத்தை நேரில் பாத்தீங்கன்னா வியந்து போவீங்க. அவ்வளவு அற்புதமா இதை கட்டிருக்கிறாங்க. இதை சுற்றிலும் வேலி போட்டிருக்காங்க. இதை நல்லா பராமரிச்சு இங்க ஒரு பலகை வச்சு, இந்த ஒரு விளம்பர பலகை மாதிரி வச்சு இந்த குளத்தோட சிறப்புகள் எல்லாம் அரசாங்கம் எழுதி வச்சாக்கா இன்னும் வரவங்களுக்கு இதனுடைய பெருமைகள் சென்று சேரும் என்று எழில் ஹைலைட்ஸ் சார்பாக கேட்டுக்கொண்டு பாருங்க, இந்த எண்கோண வடிவத்தை அப்படியே ஒரு 360 டிகிரி ரவுண்டு உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம். நேரில் பார்க்க முடியாதவங்க இதுல பாத்துக்கோங்க. அழகான அந்த எண்கோண வடிவம். அந்த படிக்கட்டுகளை பாருங்க, எண்கோணத்துல நேர்த்தியாக அடுக்கி வச்சு 8 வடிவத்தில். அந்த எண்கோணங்கிறது கையில வரைகிறது, ஸ்கேல் வச்சு வரைகிறதே கஷ்டம். ஆனா இவங்க அந்த காலத்துல அவ்வளவு நேர்த்தியா அந்த படிக்கட்டுகளை எண்கோண வடிவத்துல அமைச்சிருக்கிறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு அழகா இருக்கு. அந்த மாதிரி சுத்திலும் மேல பாருங்க ஒரு வட்டம், கீழே குளம் சதுரம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல இந்த குளத்தை முன்னோர்கள் வடிவமைச்சது. தமிழர்களுடைய சிற்பக்கலைக்கு, கட்டிடக்கலைக்கு, நம் முன்னோர்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது சேலம் மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கிறது இந்த எண்கோண வடிவ குளம் தாரமங்கலம். இப்ப பாருங்க, குளத்தை உள்ள கீழே பாருங்க, சதுரமா இருக்கிறது தெரியுது. குளம் சதுரம், படிக்கட்டுகள் எண்கோணம், 8 எண்கோணம்ன்ற சொல்லுவாங்க கணிதத்துல. மேல குளத்தோட வெளிப்புற சுற்றுச்சுவர் வட்டம். இந்த மாதிரி 3 வித அமைப்புல கட்டப்பட்ட ஒரு அற்புதமான வடிவமைக்கப்பட்ட ஒரு குளம் இது. இது காண்போர்கள் வியக்கும் குளம். இது அவசியம் எல்லாரும் பார்த்து ரசியுங்க. வரலாற்றுகளை, முன்னோர்களின் நம்ம ஊர்ல இருக்க சிறப்புகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இந்த எழில் ஹைலைட்ஸ் சேனலோட நோக்கமே.
இந்த தாரமங்கலம் பத்ரகாளியம்மன் கோயிலுடைய இந்த எண்கோண வடிவ குளத்தை ஏன் இவ்வளவு சிறப்பா நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்கா, அந்த படிக்கட்டுகள் எண்கோண வடிவத்துல வந்து அந்த படிக்கட்டுகளுடைய சிறப்பு என்னன்னு இந்த ஊருக்காரே நம்ம கூட இருக்காரு, இந்த பகுதியை சேர்ந்தார். ஆனா வணக்கம் பிரதர், உங்க பேரு? சிவாங்க சார். நீங்களே இந்த எண்கோண வடிவத்தோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. சார், இது வந்து படிக்கட்டுல இருந்து ஒரு கல் எடுத்து வீசினா நம்ம வீசின இடத்துல வந்துருங்க சார். வீசின இடத்துல வந்து எப்படி சின்ன வயசுல அப்படி விடுவீங்களா? ஆமாங்க சார், சின்ன வயசுல இருந்தே நாங்க இங்கதான் இருக்கிறோம். நாங்க வளர்ந்தது எல்லாமே இங்கதான். அந்த இடத்துல இருந்து படிக்கட்டுல இருந்து கல் எடுத்து வீசினா வீசின இடத்துக்கே மறுபடியும் வந்துடும். இந்த படிக்கட்டுல இறங்கி நின்று இவங்க விளையாட்டுல இப்படி கல்லை வீசினாங்கன்னா அந்த கல் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அவங்க நின்ன இடத்துக்கே வந்துருமா. நினைச்சு பாருங்க எப்படி இந்த மாதிரி அந்த எண்கோண கட்டத்துல இந்த மாதிரி அமைச்சிருக்காங்கன்ட்டு. எவ்வளவு நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு திறமசாலிகள், தொழில்நுட்பத்துல எல்லாம் சிறந்து விலகி இருக்காங்கன்னு நினைக்கும் போது எப்பவுமே வத்தாது, எப்பவும் தண்ணீர் வத்தாது, இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து சிலிர்க்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் கட்டிய இந்த கலைகள் எல்லாம் நினைச்சு நம்ம பார்க்கணும். மாணவ மாணவிகள், வரலாற்று ஆழ்வர்கள், சேலம் மக்கள் எல்லாரும் அவசியம் இந்த தாரமங்கலம் பத்ரகாளியம்மன் கோயில் எண்கோண வடிவ குளத்தை ஒரு தடவை வந்து பாருங்க. இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இது வரைக்கும் இந்த என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எலி லைலர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இந்த எண்கோண வடிவ குளம் தாரமங்கலம் ரொம்ப ஒரு கட்டிடக்கலை, சிற்பக்கலை, எவ்வளவு தொழில்நுட்பமா அந்த காலத்துல எந்த விதமான எந்திரங்கள் அதெல்லாம் இல்லாத காலத்திலே இந்த எண்கோண வடிவ குளத்தை வந்து கட்டியிருக்காங்க. அதை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விழியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.